சின்ன வயசுல இப்படி எல்லாம் சேட்டை பண்ணுவியா? ஆமா. நீ சேட்டை பண்றப்போ உங்க அம்மா உன்கிட்ட பேசாம இருந்தாங்களா? சில்லுவண்டு, எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லை. என்ன ஏதுன்னு கேட்க கூட ஆள் இல்லை. ஆனா உனக்கு அப்படி இல்லை. உங்ககிட்ட அன்பு காட்ட, கண்டிக்க அம்மா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நீ அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல ரவுடி. நான் வேணும்னே எதுவும் பண்றது இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா யோசிக்காம அந்த பட்டுன்னு பேசிடுவேன். ஒருத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா பட்டுன்னு கை நீட்டி அடிச்சிடுவேன். அது தப்பா? ஆமா, தப்புதான். நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மத்தவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும். அது உண்மையா பொய்யான்னு ஆராயக்கூடாது. அவங்க நம்பிக்கைய தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களும் ஃபீல் ஆவாங்கல்ல. எப்படி சொல்றது? இப்போ ஒருத்தவங்களை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வை. அவங்கள பத்தி நான் தப்பா பேசினா உனக்கு கோவம் வரும்ல? ஆமா. அந்த மாதிரிதான் நம்பிக்கை, கடவுள் எல்லாமே. நீ ஜாலியா இரு. ஆனா நம்ம சந்தோஷத்தால இன்னொருத்தங்க காயப்படக்கூடாது. சரி, இப்ப என்ன பண்றது ரவுடி? அவங்களை எப்படி நான் சமாதானப்படுத்துறது? உனக்கா பிளான் போட சொல்லி தரணும்? இதெல்லாம் கூடவா உனக்கு தெரியாது? தெரியாது ரவுடி. நான் குழந்தைல, நீ குழந்தையா இருந்து பெரியவன் ஆயிட்ட. அப்போ உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. சொல்லு. நேரா போ, உங்க அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து சாரி சொல்லு. எல்லாம் சரியாயிரும். நிஜமாவா? ட்ரை பண்ணி பாருங்கிறேன். எப்படி? முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். முத்தத்தை விட பெரிய மருந்து வேற எதுவுமே இல்ல. சரி, நான் ட்ரை பண்றேன். ஓய், அப்புறம் இந்த மாதிரி நைட் நேரத்துல எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்க கூடாது. நான் கொண்டாந்து வீட்டுல விட்டு வரவா? இல்ல இல்ல, நானே போயிடுவேன். பக்கத்துல தான். பாத்தியா? பாத்து போ. பை பை. ஏ வாண்டே, பாத்து போ. சரி அங்கிள். அங்கிளா? போற குத்து குத்துடுச்சு பாத்தியா? எங்க அண்ணன் பொண்ணுக்கு இந்த வயசு தான் இருக்கும். ஓ